இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா, இப்போ வங்கி கடன் கட்டாதது ஒரு குற்றச்செயலா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ வங்கி கடன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன வருது? இதில் பார்த்தீங்கன்னா இது கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, ஹவுசிங் லோனு, டூ வீலர் லோனு, செல்ஃபோன் லோனு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னலாம் லோன் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே வங்கியர் லோன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கடனை கட்டாதது ஒரு குற்றச்செயலா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு குற்றச்செயலில் வருமா வராதாங்கிறத நீங்கள் வாங்கின லோனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு செக்யூர்டு அன்செக்யூர்டு வச்சுப்போம். இது எதுவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கொடுக்குறத பார்த்தீங்கன்னா உங்கள் சிபிலை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. உங்கள் சிபில் ரிப்போர்ட் என்ன இருக்குது, உங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் என்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால தான் எல்லாம் செக் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வங்கியர் குற்ற வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதை போட முடியுமா? குற்ற வழக்கு நிலைக்கத்தக்கதா? நிறைய பேர் நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதாவது என்னால் ஃபாரின் போக முடியுமா, இந்த வங்கி மேலே கேஸ் போட்டிருக்காங்க, நாங்கள் பர்சனல் லோன் வாங்கினோம், எங்களுக்கு மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் கேஸ் ஃபைல் பண்ணுற சில வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அந்த சட்டப்படி செல்லும் தன்மை வாய்ந்ததா அப்படின்னு பார்க்கணும். சில வழக்குகளை மட்டும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா குற்ற வழக்குகளில் ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது காக்னிசபிள், நான் காக்னிசபிள். இது ரெண்டுமே புலன் கொள்ளத்தக்க, புலன் கொள்ளத்தக்காத. இப்போ காக்னிசபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ ஒரு இடத்துல மரணம் நிகழுது. அந்த மரணம் நிகழ்ந்தாக்கா உடனே காவல்துறையினர் போயிட்டு உடனடியாக அந்த இடத்துல விசாரணை துவக்கிடுவாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அந்த குற்றத்துக்கு காரணமாக இருந்தவங்கள அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது, இதுபோல் ஆக்ஷன் எடுங்கன்னு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. அது காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த காக்னிசபிள் புலன் கொள்ளத்தக்க. அதாவது புலன் கொள்ளத்தக்கன்னா தன்னால் இதை உடனடியாக அந்த குற்றம் கண்ணுக்கு தெரிகிற குற்றமாக இருக்கும். அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ். அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் கீழே தான் பழைய ஐபிசியில் வர 302, 307 இந்த மாதிரி வழக்குகள்லாம் அதுதான் வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் காக்னிசபிள், அதாவது புலன் கொள்ளத்தகாத. இது சம்மன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைரெக்டாக ஒரு போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த விசாரணையை ஃபுல்லாகவே ஒரு மேஜிஸ்ட்ரேட் கீழே தான் நடக்கணும். அப்படிப்பட்டது வரதெல்லாம் சம்மன் கேஸ். சாரி, இந்த சம்மன் கேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீரியஸ் செக்ஷன். அந்த சீரியஸ் செக்ஷனை சொல்லலை, கிரிமினல் வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குற்றவியல் சட்டம்னா குற்றவியல் தான். அதாவது கிரிமினல் கேஸ்னால் கிரிமினல் கேஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கட்ட வேண்டிய ஒரு டியூக்காக போடுற கேஸு, அதை ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை செயல்படுத்துகிற அளவுக்கு வங்கியர் இல்லை அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 138 இதுவும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த 138 எப்போ